ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மாமி மீலில் சுரக்காவை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷோட பேர் பார்த்தீங்கன்னா சர்வ பிண்டி. இது ஒரு தெலங்கானா ஃபேமஸ் ரெசிபி. இந்த டிஷ்ஷோட பேர் சொல்லும்போதே தெலங்கானா பீப்புளோட ஐஸ் ஸ்பார்க்கிள் ஆகிறத பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஷ். ஸோ நம்ம டேஸ்ட் டெஸ்ட்டை பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு எலசான சுரக்காவாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கிரேட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒருத்தர் ஒன்று தான் சாப்பிட முடியும். இப்போது நம்ம பண்ண போகிற குவான்டிட்டி ஒரு 8 மீடியம் சைஸ்ட் சர்வ பிண்டிஸ் கொடுக்கும். இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரெஃபர் பண்ண ஈஸியாக இருக்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஆழமான பாத்திரத்தில் தேவையான பொருட்களை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எலசான துருவன சுரக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ஹெல்த்தியாக்க ராகி மாவும் சேர்த்துக்கலாம். கை நிறைய கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக நறுக்குனது, கை நிறைய கொத்தமல்லி, சின்னதாக நறுக்குன பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து எடுத்த வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, உப்பு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கூட செக் பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள். இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முதல்ல கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கலந்து எடுத்ததுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான உப்பு காரத்தை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது. அவ்வளோதான், ஒரு 10 இன்க்ரீடியன்ட்ஸ் மேலே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுரக்காய் அடியில் சேர்த்துருக்கோம், நல்லா உதுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். சுரக்காவும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறனால தான் இந்த டிஷ் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, என்னால் ஒரு ரஃப் பால் பண்ண முடியுது. ஸோ இந்த பக்குவம் போதும். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஸ்டவ் மேலே எதுலேயும் வைக்கல, நார்மலாக டைனிங் டேபிள் மேலே தான் வச்சுருக்கேன். க்ளீன் ஹேண்ட்ஸோட கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக் பாட்டம் கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும். அலுமினியம் யூஸ் பண்ணிங்கன்னா டிஷ் ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு சர்வ பிண்டி எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட்டில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பால் எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் திக்காக ஸ்ப்ரெட் பண்ணால் கீழே நல்லா கிறிஸ்பியாகவும் மேலே சாஃப்டாகவும் வரும். இப்போ மாவு பத்தலை, இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஐம் சாட்டிஸ்ஃபைட். இப்போது குவிக்காக குக் ஆகிறதுக்காக ஹோல்ஸ் போக் பண்ணிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க ஸ்டவ் கிட்ட போகலாம். இப்போ முதல்ல ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போது நம்ம மீடியமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிக்கலாம். கடாயை இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 6 to 7 minutes ஆகும் இந்த டிஷ் ப்ராப்பராக குக் ஆகிறதுக்கு. உங்களுக்கு அமேசிங்கான ஸ்மெல் வரும். ரிமூவ் பண்ணும்போது எக்ஸஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஹோல் வழியாக கீழே வந்துடும். சர்வ பிண்டி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேட்ச் முடித்த உடனே 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுத்த பேட்ச் பண்ணுங்கள். ஏன்னா கடாய் ரொம்ப சூடாக இருக்கும். உடனே ஸ்ப்ரெட் பண்ணவும் முடியாது நம்ம. ஒரு குவிக் டிப், இப்போது நிறைய பேருக்கு குக் பண்ணுறீங்கன்னா டைம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 கடாயில் பண்ணலாம். ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மம்மிமீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மற்ற சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாய்.